அல்லேலூயா. உண்மையாகவே இந்த நாளிலே உங்கள் மத்தியில் இருப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினால் இந்த நாள் இந்த பகுதியிலே ஊழியத்தை நிறைவேற்ற தேவன் எங்களுக்கு கொடுத்ததான பாக்கியத்திற்காக தேவனை நான் துதிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்படிக்கு தேவன் பல மைல் தூரம் எங்களை கொண்டு வந்திருந்த போதிலும் காலை தினத்தில் நான் ஜெபத்தில் காத்திருந்த பொழுது, வேதத்தை தியானம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு வார்த்தையை எனக்கு தெளிவுபடுத்தி பேசினார். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 2, 3, 4 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நல்லா கவனிங்க, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளின் செய்திக்கு தலைப்பாக ஒரு வார்த்தையை நான் சொல்லி செய்திக்குள் கடந்து வர விரும்புகிறேன். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்க சும்மாலாம் சபைக்கு வந்து சேரலங்க. உங்களை ஆண்டவர் முன்குறித்து தெரிந்து கொண்டு உங்களை கொண்டு வந்து தம்முடைய சபையிலே உங்களை நிலைநாட்டு தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் மாறி தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட வண்ணத்திலே நாம் வாழும்படிக்கு அவரோடு கூட சேர்ந்து அவரோடு கூட உறவாடி அவரிடத்துல அன்பு கூர்ந்து அவரை போல மாறி படிப்படியாய் ஒவ்வொரு நாளும் அவரை போல மாறிக்கொண்டு தேவனுடைய வருகை நாளிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காய் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். உலகம் முழுக்க 700 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே இந்த பகுதியிலே, இது திருச்சி பகுதியிலே தேவன் உங்களை விசேஷ விதமாய் தம்முடைய கண்ணை வைத்து உங்களை தெரிந்து கொண்டு உங்களை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பினுடைய பூரணம் நிறைவேற்றுவதற்காய் நீங்கள் திருச்சபையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். நான் ரட்சிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஏன் நான் சபைக்கு வரணும், நான் என் வேலையை பார்த்துட்டு மற்ற காரியத்தை பார்த்துட்டு என்னுடைய பிசினஸை பார்த்து நான் போயிட்டு இருக்கலாமே? நோ 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 நோ. நீங்க எப்படி போனாலும் அது உங்களுடைய ஆத்துமாவானது தேவனுக்குள்ளாக பரிபூர்ணம் அடையாதபடிக்கு அது நழுவி போகிறதாய் மாறிவிடும். அதுவே நம்மளுடைய ஆத்துமா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பின்பு தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவும் அந்த அன்பும் ஒவ்வொரு நாளும் தொடர ஆரம்பிக்கும் பொழுது நாம் தேவனுக்குள்ளாக ஸ்திரப்பட்டு தேவனுடைய வார்த்தையில நிலைக்கப்பட்டு தேவனோடு கூட இருக்கிற உறவிலே அன்பிலே தேவன் விரும்புகிற காரியத்திலே நாம் தேவனை நோக்கி நடப்பதற்கு இந்த திருச்சபையின் வழியாக தான் ஆண்டவர் பல காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அதுதான் பவுல் எபிரேயர்ல சொல்லியிருந்தாரு, நீங்க அநேகர் சபையை விட்டு பல பேர் பிரிந்து போயிடுறாங்க, சபையை அசட்டை பண்ணிட்டு போயிடுறாங்க. மற்றவங்க போறாம நம்ம இருக்கக்கூடாது. நாம் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு சபையை ஆசரிக்கும்படிக்கு நாம் சபைக்கு நேர வர வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா நம்மளுடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன வண்ணமா இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு ஒரு தெளிவான ஒரு வழித்தடம் தான் திருச்சபை. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆண்டவர் உங்களை வீணால சும்மா வந்துட்டு போங்க, எப்படியோ வாங்க போங்க, சும்மா வந்து என்ன பார்த்துட்டு போங்க, இல்லை ஊழியக்காரர் வந்து பார்த்துட்டு போங்களா ஆண்டவர் அழைக்கலைங்க. ஒரு முக்கியமான தெரிந்து கொள்ளுதலோடு தான் ஆண்டவர் உங்களை ரட்சித்து திருச்சபையில தேவன் சேர்த்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பெரிதான கிருபை, எப்படியோ வாழ்ந்திருந்த நம்மை, ஆண்டவரே அறிய மனதில்லாமல் இருந்த நம்மையே தேவன் காருண்யத்தினாலே இரக்கத்தினாலே தயவினாலே நம்மை தெரிந்து கொண்டு திருச்சபையை சேர்த்து விட்டார். நம்மளை விட பிரில்லியன்டெல்லாம் எவ்வளவு பேர் வெளியே இருக்கிறாங்க. கூகுள் ஓனர் சுந்தர் பிச்சை அவர்கள் பெரிய இன்டெலிஜென்ட், நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான். ஆனா அவருக்கு கூட இந்த ஸ்லாக்கியம் இல்லை. உங்களா மாதிரி உட்கார்றதுக்கும் எங்களை மாதிரி ஊழியத்துக்கு ஸ்லாக்கியம் இல்லை. இந்த உலகத்தையே தன்னுடைய கருத்திற்குள் வைத்திருக்கிற கூகுள் நிறுவனத்திற்கு ரட்சிப்பு போய் சேரல. ஆனால் எங்கேயோ பரதேசிகளா எந்த ஒரு காரணத்திற்கும் சம்பந்தமே இல்லாத நம்மை தேவன் தயவினாலே இரக்கத்தினாலே நம்மோடு கூட சேர்த்துக் கொள்ளும்படிக்கு நம்மை சேர்த்துக் கொண்டார். இதே பாம்பே பகுதியில செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாங்க அவருடைய பையனுக்கு. அவருக்கு இன்னும் ரட்சிப்பு போய் சேரல. அவரு கூட ஆண்டவர் தெரிஞ்சுக்கல.
சரியான ஒரு வஸ்திரம் கூட வாங்க முடியாமல், நல்ல நிலைக்கு நம்மளால ஏற முடியாம, வாழ்க்கையில கஷ்டப்பட்டு மிதிப்பட்டு அவமானப்பட்டு பல விதத்துல கைவிடப்பட்டு இருந்த நம்மை தேவன் தேடி வந்து நம்மை தெரிந்து கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி அல்லேலூயா. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் என்பது வித்தியாசமானது. சாமுவேல் தீர்க்கதரிசி ராஜாவை அபிஷேகம் பண்றதுக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறார் ஈசாய் வீட்டுல. நல்ல திரகாத்திரமா இருக்கிறவனெல்லாம் வர சொல்லிட்டு இவனா அவனா இவனா இவனான்னு பார்த்துட்டு இருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, ஏய் நீ முகத்தை பார்க்கிற, மனுஷனை பார்க்கிற, மனுஷனுடைய தோற்றத்தை பார்க்கிற, நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், நான் உள்ளத்தை பார்க்கிறாள். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டுப்பா. அல்லேலூயா. தேவனுடைய கண்கள் நம்மை பார்க்கும் பொழுது இந்த உலகம் நம்மை பார்க்காத வண்ணத்திலே ஆண்டவர் நம்மை விசேஷமாய் பார்ப்பார். அதுதான் அழகா பாடெல்லாம் கூட வந்தது பாருங்க. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான். அதுல ஒரு லிரிக்ஸ் ரொம்ப அழகா வரும். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி. 2 நாள் நீங்க குளிக்காம இருந்து யார் வீட்டுக்கா போனா உங்களை சேர்த்துப்பாங்களா? ஐயோ என்ன இப்படி வந்து இருக்கிறிய, அவங்கெல்லாம் என்ன மாதிரி சென்ட் போடுற ஆளு, நாங்க எப்படிப்பட்ட ஆள், நீ வர எங்க வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுவாங்க. ஆனால் பாவத்தினாலே அக்கிரமங்களினாலே மரித்தவர்களாய் இருந்த நம்மை ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்து ஓடி வந்து நம்மை சேர்த்து அணைத்துக் கொண்டார். கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி அல்லேலூயா. அவர் தெரிந்து கொண்டதனுடைய நோக்கமே புதிதா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். பவுல் அழகா ஒரு இடத்துல எழுதுவார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காலையில் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 1:27-28 வசனம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு, நல்லா கவனிங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். தேவன் உலகத்தில் பைத்தியமா இருக்கிற என் பேரை போடுகிற குமாரை தெரிந்து கொண்டார். அப்போலாம் நீங்க என்ன எப்படின்னு நீங்க நினைச்சு வச்சீங்க? உலகத்தில் பைத்தியமாய் இருக்கிற என்னை தேவன் தெரிந்து கொண்டார். அடுத்தது பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் பலவீனமான சீக்காளியா இருக்கிற, எந்த ஒரு விதத்திலையும் பயன்படாம இருக்கிற, ஒதுக்கப்பட்டிருக்கிற என்னை தேவன் தெரிந்து கொண்டார். அடுத்தது உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு, உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும், இதெல்லாம் என்கிட்ட இல்லைன்றது அவர் தெரிஞ்சு என்னை தேர்ந்தெடுத்து என்னை தமக்காக தெரிந்து கொண்டார். கைகளை தட்டி அல்லேலூயா. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலே வித்தியாசம். மனுஷர் பார்க்கிறவனமாய் தேவன் பார்க்கவே மாட்டார். ஆண்டவருக்கு அவருடைய பார்வை என்பது ஒரு எல்லாமே இருக்கிறவன், எல்லாமே படைத்தவனா இருக்கிறவனை தான் ஆண்டவர் தான் பக்கம் வைக்கணும்னு என்னைக்குமே ஆண்டவர் நினைச்சதே கிடையாது. நாம் புறஜாதிகளாய் இருக்கிறோம், யூதருக்கு தான் தேவன் அந்த ரட்சிப்பை கொடுத்திருக்க வேண்டும். யூதர்கள் அதை தட்டி கழித்தார்கள், இயேசுவை மறுதலித்தார்கள், இயேசுவை தூஷித்தார்கள், இயேசுவை அப்புறப்படுத்தினார்கள். அங்கிருந்து விலக்கி விட்ட அந்த ரட்சிப்பு உங்க மேல என் மேல தேவனுடைய பரிபூர்ண இரக்கமாக கிருபையாக, கையதான் நல்ல தட்டுங்களேன், இரக்கமாக கிருபையாக அது உங்கள் மீது ரட்சிப்பாய் வந்தது. இன்னைக்கு நாமும் அவர்களை போல கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். நாம் ஆபிரகாமின் சந்ததி. அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் ஒரு விசேஷித்த நோக்கத்துக்காக தான் நம்மை தெரிந்து கொண்டார். சபையில சேர்க்கப்பட்ட நாம எதுக்காக வரோம்? நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்காக வரோம், ஓகே ரைட். சுகமாக்கப்படுவதற்காக வரோம், ஓகே ரைட். ஆறுதலுக்காக வரோம், ஓகே ரைட். தேவனுடைய அன்பு ருசிக்க வர, ஓகே ரைட். இதெல்லாம் ஒரு பாற்றா இருந்தாலும் ஒரு விசேஷித்த ஒரு மேன்மையை அந்த தெரிந்து கொள்ளுதலிலே தேவன் வைத்திருக்கிறார் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இன்றைக்கு கிறிஸ்தவமானது எப்படியாய் மாறிக்கொண்டு வருகிறது என்று சொன்னால், உலகத்திலே எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு தேவன் நம்மை வைத்து வைத்தார். எல்லாவற்றையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். முந்தின ஆதாம் அதை இழந்தான், பிந்தின ஆதாம் நமக்கு அதை கொடுத்து விட்டார் என்று சொல்லி நாம் பிந்தின ஆதாமாகிய இயேசுவை ஒரு ஆசீர்வாதத்தினுடைய ப்ராடக்டாக, ஆசீர்வாதத்தினுடைய ஒரு பெரிய கடவுளாக மாத்திரமே நாம் அவரை வைத்து விட்டோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதற்காக மாத்திரமல்ல, பரலோகம் போய் சேருவதற்காக தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. வாசிங்க அந்த வசனத்தை. யாக்கோபு அப்போஸ்தலன் பேசின வார்த்தை 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
பிரியமான சகோதரரே, நல்ல கவனி. என் பிரியமான அன்பு சகோதரனை சகோதரியே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்திலே தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும், நல்ல கவனிங்க, சபைக்கு வந்த நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கவே தேவன் தெரிந்திருக்கிறார். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி நல்லா கவனிங்க. நம்ம இங்க ஆடம்பரமா வீடு கட்டிட்டு, வாசல் கட்டிட்டு, காரை வாங்கிட்டு, பிள்ளைங்களை ஃபாரின்ல படிக்க வச்சுட்டு, நல்ல ஒரு நிலைமையில எல்லாமே செஞ்சுட்டோம். அப்பாடா, ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேலையெல்லாம், குடும்பத்தெல்லாம் நான் நல்லபடியா செட்டில் ஆகிக்கிட்டேன், நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்றேன், ஆண்டவருக்கு நான் காணிக்கை கொடுக்கிறேன். அதோட வேலை முடியல, அதோட வேலை முடியல. நீங்க எப்ப ரட்சிக்கப்பட்டீங்களோ அதனுடைய முடிவு உங்களுடைய மரணமோ அல்லது கர்த்தருடைய வருகையினுடைய காரியமோ, எந்த காரியம் முந்தி நடந்தாலும் அதை நோக்கி பரம கானானாகிய ராஜ்யத்தை நோக்கி நீங்கள் போக வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த கானானுக்குள்ளே உங்களுடைய காலடிகளை வைக்க வேண்டும். ஆண்டவரோடு கூட நித்தியமாய் நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மேன்மையான வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உங்கள் மீது வைத்திருக்கிறார். உங்க சிந்தனையில ஒரு நாள் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம எதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்? ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படிக்கு தான் தேவன் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். இது ஒரு நாள் அனித்தியமானது, அழிந்து போகிற காரியத்திலே நம்ம அன்பு கூர்ந்து இதிலே நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு இங்கே நம்ம உட்கார்ந்துட்டோம்னா தேவனுடைய ராஜ்யத்தை மறந்து போகிறதற்கு ஏதுவாய் மாறி விடுகிறது. ஆரம்ப நாட்கள்ல ஊழியக்காரங்கள்லாம் மிகுந்த பாடுகள், உபத்திரவங்கள்ல தான் ஊழியர்களை கட்டி அமைத்து ஊழியர்களை உருவாக்கினார்கள், விசுவாசிகளை பலப்படுத்தினார்கள். அப்ப அவங்க சொல்லி கொடுத்த உபதேசங்கள்லாம் எப்படி இருந்ததுன்னா, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு முன்னாடி உண்மையா இருந்து சொல்லுவாங்க. நாம் தரித்திரர்களாய் வாழ்ந்தாலும் சரி, சாப்பிடுவதற்கு உணவுகள் இல்லைனாலும் சரி, போடுவதற்கு ஆடை இல்லைனாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க விசுவாசத்துல வார்த்தையை அதிகமாய் பயிற்றுவித்து விசுவாசத்தில் அவர்களை உறுதியாய் நிலை நிற்க வைத்தார்கள். இயேசு வரப்போகிறார் என்கின்ற சிந்தையோடு கூட அவர்களை சபையை வழிநடத்தினார்கள். விசுவாசிகள் மேய்ப்பவர்களுக்கு பின்பதாக சரியான சத்தத்தை கேட்டு நடக்கிற ஆடுகளாய் சரியான விதத்தில் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட உபதேசங்கள் பேசினா நீங்களே சபைக்கு வர மாட்டீங்க. எப்போ போனாலும் பாஸ் இப்படியே பேசிட்டு இருக்கிறாரு, வர ஊழியக்காரெல்லாம் இப்படியே பேசிட்டு இருக்கிறாங்களே, என் மனசுல இவ்வளவு கவலை இருக்குது இல்லப்பா, எனக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை பேச மாட்டாரு, என் வாழ்க்கையை மாற்ற மாட்டாரு. எல்லாம் மாற்றுவாருங்க. நல்லா கவனிங்க, உலகத்திலே உங்களுக்கு எப்பொழுதும் உபத்திரம் என்பது உண்டு. உபத்திரவமே உங்களுக்கு வேணாம் நினைச்சீங்கன்னா, ஒண்ணு நம்ம செத்ததுக்கு அப்புறம் பரலோகத்துல வாழ போற அந்த வாழ்க்கையில மட்டும்தான் உபத்திரம் இருக்காது. ஆனா பூமியில இருக்கிற நாள் வரைக்கும் ஏதோ ஒரு விதத்துல உபத்திரவமோ இல்ல பாடுகளோ கண்ணீரோ வேதனைகளோ அவமானங்களோ நிந்தைகளோ சகலமும் மாறி 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 வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இதிலிருந்து விடுபடுகிற ஒரே ஒரு நாள் அது அவருடைய வருகை நாளாய் மாற்றம். அல்லேலூயா. ஆகையினால் நம்ம எப்படியே மாறிவிடுகிறோம் என்று சொன்னால், சபைக்கு வந்தால் நம்ம ஆற்றப்படுவதும் தேற்றப்படுவதும் உற்சாகம் அடைவதும் மற்ற காரியத்திலே நாம் எல்லாவற்றையும் செய்து கொண்டு நம்மளுடைய எல்லாவற்றையும் நாம் நிறைவேற்றிக் கொள்ளுகிற ஒரு வண்ணத்திலேயே சபையை பார்க்க ஆரம்பித்து விட்டோம். ஒரு சில ஊழியக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கும் சத்தியத்தில் பேசி நடத்துகிறவர்கள் எல்லாம் இன்னைக்கும் இப்படிதான் பேசுறாங்க. நீ காணிக்கை கொடுத்தாலும் சரி, கொடுக்கலாலும் சரி, நீ சபைக்கு வந்தாலும் சரி, வரலினாலும் சரி, நான் செய்யற ஊழியத்தை கர்த்தருக்கு முன்னாடி செஞ்சுட்டே இருப்பேன். ஒழுங்கா இருந்தீங்கன்னா நீ பரலோகம் வந்து சேர போற. இல்லையா உனக்கு சௌகரியமான சபைக்கு நீ போய் உன்னுடைய ஆத்துமாவை நீ கெடுத்துக்க போற சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதுல பயந்து அநேக சபைகள்ல இருக்கிற மக்கள், இவருடைய உபதேசங்கள் கடினமா இருக்கிறது, இவருடைய வார்த்தைகள் இப்படியா இருக்கிறது என்று சொல்லி ஒரு சிலர் சபையை விட்டு வெளியே போய் வேற ஒரு சபைக்கு தங்களுக்கு காதுகளுக்கு இனிய பிரசங்கங்களை, தங்களுடைய ஆத்துமாக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற சபைகளை தெரிந்து கொண்டு அவர்கள் போக ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி போயிட்டு இருக்கிற சபைகள்ல பல விதத்தில் இன்னல்களுக்குள்ளாகப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் எது வந்தாலும் வரலினால சத்தியத்தில் நிலைநிற்கிற அநேக விசுவாசிகள் கர்த்தருக்கு முன்பதாக நீதியும் உத்தமமாய் நடந்து கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களை தேவன் விசேஷமாய் தெரிந்து வைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க, நம்ம கிட்ட ஏமாத்தி சாப்பிடுறவங்களை காட்டிலும் எந்த கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் வாழ்விலும் நல்ல ஒரு உயர்விலும் எல்லாவற்றிலும் நம்மோடு கூட பயணிக்கிறவர்களை தான் நம்ம அதிகமாக நேசிப்போம்.
நம்ம கூட ஜால்ரா போட்டுக்கிட்டு எதோ பேசிக்கிட்டு எதோ பண்ணிக்கிட்டு வாழ்றவங்களை நம்ம அதிகமா நேசிக்கவே முடியாது. அதே போலதான் கர்த்தரும் உண்மையா இருக்கிற வரைக்கும், உண்மையா இருக்கிற ஆத்துமாக்களை ஆண்டவர் நேசித்து நடத்தி கொண்டு கொண்டே இருப்பார். நம்ம ஜால்ரா போட்டு ஆண்டவர்கிட்ட போகும்போதெல்லாம் இது வேணும் ஆண்டவர், அது வேணும் ஆண்டவர், இப்படி வேணாண்டா, அது கேட்க கூடாதுன்னு சொல்ல வரல, கேட்கணும். ஆனால் கேட்பது அவருடைய சித்தத்திற்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆத்துமாக்களையும் தேவன் பார்க்கிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தேவன் மழையை வருஷிக்க பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சபைக்கு வந்தாலும் சரி வரலாம் சரி, நீ ஆண்டவரை அறிந்து கொண்ட அந்த நாமத்தின் நிமித்தமாவது ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதை காட்டிலும் விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்படுகிறதை நாம் அதிக உறுதியோடு கூட கடைபிடித்து நடக்க வேண்டியதுதான் தேவன் விரும்புகிற ஒரு முக்கியமான காரியம். அதை தான் நாம் பார்க்க போகிறோம். 2 முக்கியமான காரியத்தை பார்த்துட்டு நான் வேகமாக முடிக்க விரும்புகிறேன். எதற்காக தேவன் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார், எதை நோக்கி உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் பூரணமாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சில முக்கியமான வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்கு பிரியமான எங்கள் சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்பு அடையும்படிக்கு. நல்ல கவனிங்க, நம்ம பிறக்கவே இல்லை அப்பெல்லாம். ஆதி முதல் என்பது அது அவருக்குரியது, அவருடைய காலங்களுக்குரியது. அப்போ வானம் உண்டாக்கப்பட்டிருக்காது, பூமி உண்டாக்கப்பட்டிருக்காது. ஆதி காலங்களுக்கு முன்பதாகவே, உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் உங்களுடைய பெயரையும் என்னுடைய பெயரையும் நினைவு கூர்ந்து ரட்சிக்க வைத்திருக்கிறாராம். அதனுடைய தெரிந்து கொள்ளுதல் என்பது நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு ஆழமான அறிவு. அது அந்த அறிவு தான் பவுல் சொல்வாரு, நான் இயேசு கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னிடத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? அந்த அறிவு எனக்கு வேணையா. அந்த அறிவு தான் என்னை இன்னும் கிறிஸ்துவை அதிகமாய் நேசித்து அவரை போல என்னுடைய சுவாபங்களும், அவரை போல ஒரு குணாதிசயங்களும், அவரை போல ஒரு வாழ்வும் என்னிடத்தில் இருந்து வெளிப்பட நான் அவரை விரும்புகிறேன். வசந்த வாசி முடிச்சிருங்க. ஆதி முதல் தேவன் தெரிந்து கொண்டபடியினாலே பாருங்க, நாம் தெரிந்து கொண்டதனுடைய ஒரு நோக்கம் ஆதி காலம் முதலே எதற்காய் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், நாம் பரிசுத்தமாக்கப்படுவதையே அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். சொல்லுங்க, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பி கொண்டிருக்கிறார். நீங்க பரிசுத்தமா இல்லாம சபைக்கு வந்த ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாருன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவார். நல்லா கவனிங்க, கொஞ்ச நாள் நீ வர்றதுக்கு நீ பண்றத பண்ணிக்கிட்டே சொல்லிட்டு இருப்பார். ஒரு நாள் வரும், அந்த பரிசுத்தத்திலே நீ நிலை நிற்காமல் நீ ஆண்டவருக்கு முன்பதாக வந்ததும் போடுதுமாய் செய்ததான காரியத்திற்கு ஏற்ற ஒரு பாதிப்பையும் நீ பார்க்க முடியும். அதுக்குதான் வேதம் தெளிவா சொல்லுது, நம்மளுடைய பரிசுத்தத்தை நாம் பூரணப்படுத்தி கொண்டு பயபக்தியோடு ஆண்டவர் சமூகத்திலே நாம் வர வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேக விசுவாச மக்கள் தேவனுடைய சபைக்கு வந்தாலும் சரி அல்லது வெளியே இருந்தாலும் சரி, பரிசுத்தத்திலே நிலை கொண்டு வாழ்கிற அந்த வாழ்வை மறந்து வாழ்கிறார். இன்னும் சொல்ல போனா அதை ஒதுக்கிட்டு வாழ்றாங்க. எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது நமக்கு. அவர் எப்படி இருக்கிறாரு? அவருடைய ரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்ட நம்மை தேவன் எவ்விதமாய் பார்க்கிறார், எவ்விதமாய் தெரிந்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாம் உங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. வாசிங்க, பேதுரு அழகா சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16. சீக்கிரம் வாசிங்க. உங்களை அழைத்தவர், அதாவது உங்களை ரட்சித்தவர் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நீங்களும் உங்கள் நடக்கைகள், ரொம்ப முக்கியமான காரியம், உங்களுடைய நடக்கைகள் ஒவ்வொன்றிலும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருங்கள். நல்லா கவனிங்க, இப்ப கர்த்தர் விரும்புகிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதம் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, பரிசுத்தம் என்பது ரொம்ப ரொம்ப மஸ்டான ஒரு காரியம். இன்றைக்கு எப்படி வேணாலும் பேசலாம், வாயை திறந்தா அபத்தமான பேச்சு, வாயில பரிசுத்தம் கிடையாது.
வாயில பொய்யும் புரட்டுகளும் மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசுகிற கபடு நாவுகளுமாய் மாறிக்கொண்டிருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாய். தேவனை துதிக்கிறது என்பது அதுக்கு மாத்திரமே தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். தெளிவாய் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன். அவருடைய துதி வாயில சொல்லுங்களேன், வாயில சொல்லுங்களேன். வாய் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, எப்போதும் என் வாயில இருந்து கொண்டே இருக்கும். இன்னொரு இடத்துல யாக்கோபு தெளிவா எழுதுகிறான், துதித்தலும் சபித்தலும் எப்படி ஒரே ஊற்றுகளில் இருந்து புறப்படுகிறது. ஒண்ணு ஆண்டவரை துதிச்சு பரிசுத்தமா பேசிக்கிட்டே, அநேக வார்த்தைகள் மற்றவர்களுக்கு நாம் பேசும்பொழுது அது ஔஷதமாய் வெளிப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆரோக்கியம் உள்ள நாவு நல்ல ஔஷதம். அது தேவனுடைய பரிசுத்தத்தை விளம்பும், தேவனுடைய நல்வார்த்தைகளை பேசும். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனங்களை பேசுவதற்காய் தேவனுடைய வாயை தேவன் பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உன்னுடைய பேச்சுக்கள் ஒவ்வொன்றிலும் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய நாமங்களும் அறிக்கை செய்கிற உன்னுடைய நாவு பரிசுத்தமாக்கப்பட்டது. நீங்கள் பரிசுத்தத்தை இழந்து பேச பேச, அதாவது ஒரே சண்டைகளும் ஓயாத ஒழுக்கு பேச்சுகள் நீங்கள் பேச பேச உங்கள் நாவிலே இருக்கிறதான அபிஷேகத்தின் அதிகாரத்தை இழக்கிறீர்கள். நாவிலே இருக்கிறதான பரிசுத்தத்தை இழக்கிறீர்கள். இன்னைக்கு சத்துரு ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு வரான். இப்ப அவரை மாதிரி வயசுல இருந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சுகர் பிபிலாம் ரொம்ப ரேர் கேஸ் சொல்லுவாங்க. இன்னைக்கு தாயின் வயிற்றிலே கரு உருவாகும் பொழுதே அதை கண்டறியும் பொழுது பார்க்க சுகர் இருக்குதுன்றான், பிபி இருக்குது, மற்ற காரியங்கள் குறைபாடுகளை சொல்றான். எப்படி இது வருது? அன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை தெளிவாய் பேசின பரிசுத்தவான்கள் விசுவாசத்திலே பரிசுத்தத்தோடு கூட வாழ்ந்தார்கள். இன்னைக்கு அவருடைய நாவுகள் எல்லாம், மக்களுடைய நாவுகள் எல்லாம் மாறி 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 பேச ஆரம்பித்ததுனால, தேவனை குறித்து பேச வேண்டிய வார்த்தைகள் எல்லாம் வெளியே போனதுனால அவருடைய வாயானது அசுத்தங்களை பேச ஆரம்பித்து விட்டது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரேஷன்ல 2000 ரூபாய் கொடுத்தாங்க, லாக்டவுன் டைம்ல மற்ற காரியத்துல எல்லாம் கொடுத்தாங்க. பயங்கர சண்டை. எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா சபைக்கு போயிட்டு பின்னாடி யாரும் ஒருத்தர் இடிச்சுட்டா, முன்னாடி ஏதோ ஒன்று பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்த வார்த்தை ஓயாத ஒழுக்கு வார்த்தை. அசுத்தமாய் பேச ஆரம்பிக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம வேலையில எப்படி இருக்கிறோம்? பொய், கபடான வார்த்தைகள், மற்றவர்களுக்கு விரோதமாக இல்லாத ஒரு காரியத்தை பிணைத்து மற்ற காரியத்தை எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தி அதை சரியாய் பேசினதை போல ஒரு பிம்பத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறார்கள். உங்கள் நாவு பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் பரிசுத்தத்தை பேசுகிறது, உங்கள் நாவும் பரிசுத்தத்தை பேச வேண்டும். கண்களின் இச்சை, கண்களிலே பார்க்கிற பல அசுத்தமான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத அநேக அசுத்தமான காரியங்கள், இன்றைக்கு சினிமாக்களும் அநேக அசுத்தமான ஆபாச காட்சிகளும் அநேக கண்களுக்கு முன்பதாக வருகிறது. அப்பெல்லாம் சின்ன வயசுல, வாலிப வயசுல நாங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு போஸ்டர் பார்த்தா கூட எங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். ஊழியக்காரர்கிட்ட போய் சொல்லுவோம், அண்ணே நான் அப்படி போகும்போது பார்த்துட்டு அப்படி ஆயிட்டேன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணை பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இரு தம்பி, கண்ணுல தான் தேவனுடைய வெளிச்சத்தை பார்க்க முடியும், தரிசனங்களை பார்க்க முடியும். தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் கண்களுக்கு எல்லாவற்றையும் வெளிச்சமாய் அது உங்களுக்கு காண்பிக்கணும். கண்ணை ஒழுங்கா காத்துக்கோன்னு சொல்லி கொடுப்பாங்க. இன்றைக்கு அவருடைய கைகள், அவருடைய கையின் கிரியைகள், அவர் செய்கிற வேலைகள், அவர் தீவிரித்து ஓடுகிற கால்கள், அவருடைய இருதயத்தின் தோற்றங்கள் எல்லாம் இன்றைக்கு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை இழந்து கொண்டே வருகிறார். இருதயத்தில் தூய்மை உள்ளவர்கள், இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனை தரிசிக்க முடியாமல், அவரை ரசிக்க முடியாமல், அவரை பார்க்க முடியாமல், இருதயமானது அசுத்தத்தினாலே நிறைந்து வாழ்கிறதுனாலே தேவனை தரிசிக்க முடியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க, ஒரு ஊழியர் சொன்னாரு, ஒரு விசுவாசியோட வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டதனுடைய அனுபவத்திலிருந்து அவர்கள் மரிப்பதற்கு முன்னதாக ஒரு முறையாவது அவர்கள் இயேசுவை பார்த்திருக்க வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவை பார்த்திருக்கீங்களா? அட்லீஸ்ட் அது சாயலை பார்த்திருக்கீங்களா? பார்த்திருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்க்கலீங்கன்னா பார்ப்பதற்கு உங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள்.
எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம், தேவனை இருதயத்தை பரிசுத்தத்தோடு கூட நாம் காத்து கொண்டு தேவனுடைய பரிசுத்தத்துக்கு நேராக என்னுடைய இருதயத்தை நாம் திருப்ப ஆரம்பிக்கும் பொழுது என் இருதயத்தை முதலாவது ஆண்டவர் பார்க்கிறார். நம்மளால எதையுமே செய்ய முடியாது என்பது அவருக்கு தெரியும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உன்னால பரிசுத்தமா வாழ முடியாது அவருக்கு தெரியும். சொல்லுங்க, பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. ஆனா வாழ்வதற்கு, பரிசுத்தமா இருப்பதற்கு அவர் பரிபூர்ண கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சீக்கிரட்டை நான் சொல்றேன். நான் எப்படி ரொம்ப அதிகமா ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ள வந்தேன், இந்த சமூகத்துக்குள்ள வந்தேன்னா, பைபிளை திறந்து நிறைய படிப்பேன், வசனங்கள் படிச்சுக்கிட்டே இருப்பேன். வேதத்தை படிப்பதும் ஆராய்வதும், வேதத்திலே என் இருதயத்தை ஊற்ற 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 என் உள்ளத்திலிருந்து ஒரு தேவ மேகம் எழும்ப ஆரம்பிச்சு, அந்த மேகம் பரிசுத்தத்தை கொண்டு என்னை அதிகமாக நடத்த ஆரம்பித்தது. என் இருதயத்தில் பரிசுத்தம் பெருக 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 தேவன் என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க ஆரம்பித்தார். தரிசனங்களையும் சொப்பனங்களையும் தேவனுடைய அசைவாடுதல்களையும் மற்ற எல்லா விதமான ஆவிக்குரிய அனுபவங்களையும் தேவன் வெளிப்படுத்தினார். இது எப்படி வந்ததுன்னா, இந்த வேதத்தை நம்ம படிக்கிறதுனால மட்டும்தான். கையை தட்டி எத்தனை பேர் பைபிள் டெய்லி ரெகுலரா வாசிக்கிறீங்க? பாதி பேர் தெரியல. படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனாலும் வேதத்தை திறந்து வச்சா பாருங்க, அந்த வெளிச்சமாவது கண்ணில் படுத்தும். தேவனுடைய வேதத்தை தியானம் செய்ய 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 வசனமானது இருதயத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஊற ஆரம்பிக்கும். இந்த தண்ணி இல்லாத இடத்துல தண்ணி எடுப்பதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா, போய் பள்ளம் தோண்டுவாங்க இல்லையா? எவ்வளவுக்கு எவ்வளவு வேத வசனத்தை உள்ள போட்டுக்கிட்டே இருக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அதை ஆழமாய் தியானிக்க தியானிக்க உள்ள ஆழங்கள்ல போய்கொண்டே இருக்கிறீங்களோ, கொஞ்சோண்டு அந்த மண்ணுல இருந்து லைட்டா தண்ணி வந்து கொஞ்சம் கசிய ஆரம்பிக்கும். அது கசிய ஆரம்பிச்ச உடனே அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு ஆழத்துல தோண்டி போனோமோ அந்த ஆழத்துல அந்த தண்ணி ஊற்று பெருக்க வந்து 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 அப்படியே நாம் தோண்டி இருக்கிற அளவினுடைய எல்லை வரைக்கும் அந்த தண்ணியானது வெளியே வந்து கொண்டே இருக்கும். நம்ம இருதயத்தை வசனத்தை வச்சு அதிகமா தோண்டணும். அண்மையில ஃபாதர் அழகா பாடினாரு, பாட்டு வரி ஞாபகம் வரல, அது பாட்டு, ஆவியானவரே என் ஆற்றலான, அதுல ஒரு வரி வரும், அருமையான வரி. எனக்கு ரொம்ப தியானிச்சு பாடி இருக்கிறாங்க ஐயா. அவ்வளவு ஆழமான வேத வசனங்கள் உண்டு. வேதத்தை தியானம் செய்ய செய்யதான் இருதயமானது பரிசுத்தத்தை வெளியே கொண்டு வரும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க பரிசுத்தமா இருக்கணும். ஒன்னே ஒண்ணுதாங்க, நல்லா கவனிங்க. வசனத்தை எந்த அளவுக்கு கேட்கிறீங்களோ அதை காட்டிலும் வசனத்தை தீவிரமா படிங்க. படிக்க தெரியலனாலும் படிங்க. வார்த்தை எழுத்து கூட்டி படிங்க. அந்த வார்த்தையை அர்த்தம் தெரியலனாலும் படிச்சுக்கிட்டு போங்க. முதல்ல படிச்சுக்கிட்டு போங்க. படிக்க ஆரம்பிக்கும் போதே ஆவியானவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே வேதத்தை பார்க்கும்படிக்கு, வேதத்தின் ஆழங்களை அறியும்படிக்கு என் கண்களை திறந்தரலும், என் இருதயத்தை திறந்தரலும் என்று சொல்லி வேதத்தை படிக்க 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 உங்களுடைய ஆவிக்குரிய ஊற்றுக்கள் திறக்கப்பட ஆரம்பிக்கும் பொழுது தேவனுடைய வெளிச்சம் உங்களுக்குள்ள இருந்து பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அதுல இருந்துதான் பரிசுத்தத்துடைய முதல் துவக்கமே ஆரம்பிக்கும். நீங்க நல்ல ஒரு வேத வாசிச்சுட்டு இருக்கிற ஒரு அனுபவத்துல இருந்தீங்கன்னா நான் சொல்றது ஒண்ணு நடக்கும். ரெகுலரா வேதம் வாசிக்கிறவங்க திடீர்னு வேதம் வாசிக்க முடியாம ஒரு 2-3 நாள் அப்படி போய் பாருங்க, உங்களுடைய சரீரமானது ஒரு செத்த ஒரு பாடி மாதிரி ஏதோ ஒன்று இழந்துட்டா மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். வசனத்தை ஒரு 3 நாளா 4 நாளா பார்க்காம படிக்காம பைபிளை தொடாம இருந்துட்டு நீங்க போயிட்டு வாங்களேன், எதுலையுமே ஒரு நிறைவு இருக்காது. ஒரு வெறுமையை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஏதோ ஒரு தேவனோடு கூட நாம் இருக்கிற ஒரு ஏதோ ஒரு கனெக்ஷன் கட்டான ஒரு ஃபீலை வந்து உங்களால உணர முடியும். பல பேருடைய வாழ்க்கையில நான் பார்க்கிறேன், பல பேருடைய வாழ்க்கையில இந்த வேத வசனத்தோடு கூட இருக்கிற அந்த தொடர்பு அவர்களுக்குள் இல்லாதபடிக்கு அது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கடைசி காலத்துல எப்படி ஆயிடுச்சுன்னா, வேதத்தையே எடுத்துட்டு வர கூட சில விசுவாசிகள் சங்கடப்படுறாங்க. வேதத்தை சுமக்கிறதுக்கு ஒரு மாதிரி அச்சப்படுறாங்க, ஒரு மாதிரி தான் தயக்கம் காட்டுறாங்க. அன்னைக்கு நான் பார்த்தேன், சின்ன வயசுல இந்த பாப்பா மாதிரி இருக்கும்போது ஒயிட் அண்ட் ஒயிட்ல போவாங்க, எல்லாம் பைபிள் இப்படி வச்சுன்னு போவாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் கையில பைபிள் இருக்குதுன்னு கேட்டா பாதி பேர் கையை தூக்க மாட்டீங்க. ஏன்னா எல்லாரும் செல்போன் நான் வந்துச்சையா அப்படின்ற அளவுக்கு மாறிட்டீங்க.
வேதத்தை சுமக்க சுமக்க படிக்க படிக்க இருதயத்துல பரிசுத்தம் பெருகி கொண்டே இருக்கும். இன்னொரு ரகசியத்தை சொல்றேன். எவ்வளவுக்கு நாம் வேதத்தை தியானிக்க ஆரம்பிக்கிறோமோ அல்லது படிக்க ஆரம்பிக்கிறோமோ இயேசுவை கண்ணார காணவும் அவரை அறிந்து கொள்ளவும் முடியும். கையை தட்டி. பெரிய பிரசங்கிமார்கள் பேசுகிற பிரசங்கங்கள் எல்லாம் ஏன் அவ்வளவு நல்லா இருக்கு, அவ்வளவு இனிமையா இருக்கு, ஏன் நம்ம ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது என்று சொன்னால் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க ஒன்னே ஒண்ணு, இயேசுவை நான் இதுலதான் முதல்ல பார்க்கிறேன் சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தை தியானிக்கிற ஒரு அனுபவம் தான் நம்மை பரிசுத்தவானாய் மாற்றும். ஒரு முறை ஒரு ஊழியர் சொன்னாரு, எனக்கு தெரியல, ஒருத்தர் சொன்னா நான் கேட்டேன். பரலோகத்துல நம்ம போய் நிக்கிறோம்னு வைக்கல, உள்ள நம்மள என்ட்ரன்ஸ்ல நம்மள உள்ள சேர்க்கும் போது நம்மள ஸ்கேன் பண்ணுவாங்களாம். இதெல்லாம் பைபிள்ல இருக்கிறதெல்லாம் கேட்காதீங்க, ஒருத்தர் சொன்ன தகவல் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், அப்ப புரியும். ஒரு என்ட்ரன்ஸ் வருதா, அந்த என்ட்ரன்ஸ்ல உள்ள வருகிறவர்களை அப்படியே ஸ்கேன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இருதயத்துல வார்த்தை இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு தான் உள்ளே அனுமதிப்பாங்க. அந்த அளவுக்கு பரலோகமே இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தை எழுத்துக்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறதா. ஒருத்தர் சொன்னார், சின்ன அப்போ எனக்கு வாலிப வயசு எனக்கு சொன்னார், இன்னைக்கும் நான் அதெல்லாம் மறக்காம வச்சிட்டு இருக்கிறேன். வேதத்தை நாம் படிக்கிற வசனங்களை இருதயத்திலே நாம் ரொப்பி வைக்கிறது, நிரப்பி வைக்கிறது தான் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியாய் தேவனோடு கூட போய் சேருவதற்கும் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட்டு காத்திருப்பதற்கும் இதுதான் ஒரு ஊன்றுகோலாய் இருக்கிறது. பரிசுத்தம் என்பது வேதத்தில் இருக்கு. நீங்க பரிசுத்தமா ஆகணும்னா வேதத்தை முறையா படிச்சுக்கிட்டே இருங்க. காலையில எழுந்த உடனே வேதத்தை உட்காந்து தியானம் பண்ணுங்க. நல்ல ஒரு டீ சாப்பிட்டுட்டு வேதத்தை பிரிச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 அதிகாரமாவது காலையில படிச்சிடுங்க. போய் வந்துட்டு ஃப்ரீயா இருக்கும் பொழுது ஈவினிங் உட்காந்து பைபிள் படிச்சுட்டு படுங்க, தப்பே கிடையாது. இது உங்களை பரிசுத்தத்திலே கூட்டி உங்களை அதிகமாக உங்களுடைய ஆண்டவர் சமூகத்தை நெருக்கி சேர்த்து கொண்டே இருக்கும். இந்த வேத வசனம் உங்களுக்குள்ள இருக்குன்னா உலகத்துல வர பல சவால்களை உங்களால் ஆவியில நிதானிக்க முடியும். பல சவாலான காரியங்களை செய்வதற்கு வசனம் உங்களுக்கு தூண்டுகோலாய் இருக்கும். பல நேரத்தில் வெளிப்பாடுகளாய் இருக்கும். சில இடத்துக்குலாம் நாங்க போறதுக்கு நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், வசனத்தை இருதயத்திலிருந்து ஒரு சப்தமா இருதயத்திலிருந்து தொனிக்க ஆரம்பிக்கும். அல்லது ஒரு வசனம் நிறைந்த ஒரு பாடல் ராகம் எழும்பும் எங்கள் இருதயத்திலிருந்து. அப்படி தெரிஞ்சுப்போம் கர்த்தர் இதை சொல்லியிருக்கிறோம், இதை போய் செய்வோம் என்று சொல்லி. இந்த அனுபவம் உங்களுக்கு தேவை. தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை வெளிச்சம், கர்த்தருடைய பரிசுத்தம், இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் அன்றாடம் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் இடைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நம்ம இருதயத்துல பரிசுத்தம் இடைப்படாம வேற ஏதாவது இருந்ததுன்னா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஏதோ ஒரு கோளாறுல மாட்டிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். இன்னொன்னு சொல்லிடுறேன், நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை விட்டு வியாதி அகன்று போகும். நான் சொல்றது சத்தியம். எந்த அளவுக்கு பரிசுத்தத்திலே நீங்கள் நிலை தோங்கி நிற்க ஆரம்பிக்கிறீர்களோ உங்களுக்கு விரோதமாய் வருகிற சகல வியாதிகளையும் கர்த்தர் உங்களை விட்டு அகற்றி போடுவான். சகல விதமான பாடுகளையும் உங்களை விட்டு அகற்றி போடுவான். உங்களுக்கு தேவையில்லாத பலகீனங்கள், தேவையில்லாத அசுத்த கிரியைகள், சாத்தானுடைய வல்லமைகள் ஒன்றும் ஒரு நாள் மேற்கொள்ளாதபடிக்கு இந்த பரிசுத்தம் அவளை ஜெயித்து கொண்டே இருக்கும். காரணம், நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் சந்ததி. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஏன் நாங்க போய் ஜெபிக்கிற ஒவ்வொரு சபைகள்ல நிறைய ஜனங்கள் ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபிக்கும் போது சொல்லுவாங்க, ஐயா எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதியா, அந்த பிரச்சனை இருக்குதியா, இது இருக்குதியா, அது இருக்குதியா, என்னையா பண்றதுன்னு கையை வச்சோன்னு தெரியும், தேவ சமூகம் தெரியும். இவங்களுக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பே இருக்காது, ஆனா பிரச்சனையில சிக்கிட்டு இருப்பாங்க. ஒரே நாள்ல நம்ம சொல்லிட்டு வந்துட்டு சபையில ஒரு தேவையில்ல பிரச்சனை வந்துருன்றத நாங்க வாயத்தை இருக்காம ஆண்டவரே கிருபையா இறங்கி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு சொல்லிட்டு வந்துருவோம். ஆனால் பல பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னமும் தேவனை நெருங்கி சேர வேண்டிய அந்த பரிசுத்தத்தை விட்டு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். அடுத்தது ஒன்று சொல்லிடுறேன், இன்னைக்கு கம்யூனியன் இருக்கிறதுனால அதை சொல்லிடுறேன். பரிசுத்தம் இல்லாம, காத்திருப்பு இல்லாம தெரிந்து எடுப்பதற்கு கொஞ்சம் தயக்கம் காட்டுங்க. ஒன்று ஆண்டு சமூகத்தில் ஒப்புரவாயிட்டு பரிசுத்தமாயிட்டு உள்ள வந்துருங்க. பரிசுத்தம் பண்ணி கொள்ளாமல் காத்திருக்க முடியாமல் அல்லது திருவிருந்தை ஒரு ஒரு சடங்காச்சாரங்களை போல நீங்க நினைச்சிட்டு வந்தீங்கன்னா ஃபியூச்சர்ல பின்னாடி பெரிய பாதிப்புகளை நீங்க சந்திக்க வேண்டியதாக மாறிவிடும்.
உங்கள் இருதயத்தை பரிசுத்த பண்ணி கொண்டு முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பாவரிக்கை தேவ சமூகத்தை தெரியப்படுத்துங்க. ஆண்டவரிடத்துல ஒப்புரவாகுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. விட முடியாத பாவக்கிரியைகளை விட்டு விலகி விட ஆண்டவரிடத்துல தயவையும் இரக்கத்தையும் ஈவையும் கேட்டு வாங்குங்க. பரிசுத்தத்தை நோக்கி நடங்க. இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தெரிஞ்ச வசனம் தான் வாசி. நீங்களோ உங்களை அந்த காலத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, ஆண்டவர் நம்மை எதற்காய் தெரிந்திருக்கிறார்? முதல் காரியம் பார்த்தோம், நாம் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலே நாம் தெரிந்து கொள்ளப்படுகிறோம். அதாவது பரிசுத்தத்தை பூர்ணப்படுத்திக் கொள்வதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் எவ்வளமாய் இருக்கிறாரோ நானும் அவ்வளமாய் மாறுபடிக்கு நாம் பரிசுத்தத்தில் நிலை கொண்டிருக்க நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி இரண்டாவதாக ஒரு காரியம் விவிதமாய் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய புண்ணியங்களை, தேவனுடைய நல்ல விஷயங்களை, ரட்சிப்பின் அனுபவங்களை, தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தின நன்மையான ஈவுகளை, இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்றது மேன்மை மிக்க காரியங்களை, புண்ணியங்கள் சொல்றோம் இல்லையா, அது மேன்மை மிக்க காரியங்களை அறிவிக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடிகிறது, தேவனை குறித்து பேசுகிற வாய் நமக்கு இல்லாமல் போய்விட்டது. அன்னைக்கெல்லாம் நான் சின்ன வயசா இருக்கும் போது எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப், எங்க அம்மா கால் அவங்களுக்கு கர்ப்பப்பை எடுத்ததுனால கால் வீக்கம் கண்டு யானைக்கால் மாதிரி ஆயிடும். அம்மாவுக்கு இவ்வளவு பெருசாயிடுச்சு கால். அப்ப நான் ஒரு 7வது 8வது வகுப்பு படிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ எங்க சபையில என்ன பண்ணுவாங்கன்னா, மோட்டிவேட் பண்ணுவார் எங்க ஐயா, உங்கள் வீடுகளை ஜெப வீடுகளை மாத்துங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு மாசத்துல ஒரு முறையோ அல்லது வாரத்துல ஒரு முறையோ இல்ல மாசத்துல 2 முறையோ கூட்டங்களை நடத்துங்க என்று சொல்லி ஒரு ஊழியரை அனுப்பி என்ன பண்ணுவாருன்னா ஜெப கூட்டங்கள் நடத்த வைப்பாங்க. நான் சொல்றது நல்லா கவனிங்க, கதை கேட்டு போறதுக்கு இல்லை, இது ஒரு ஆழமான ஒரு காரியத்தை நான் சொல்லி கொடுத்துட்டு போறேன். அப்படி ஊழியர் சொல்லும் பொழுது பல கை தூக்காம இருப்பாங்க, பல பேர் உடன்படாம இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க. அப்ப எங்க அம்மாவுக்கு ஒரு வைராகியம். என்ன வைராகியம் அப்படின்னா, தேவன் எங்களை ஆசீர்வதிக்கணும், தேவன் எனக்கு கொடுத்த ரட்சிப்பை நான் மற்றவர்களுக்கு பறைசாட்டணும். அப்ப எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, எனக்கு பாட்டு பாட தெரியாது, எதுவும் தெரியாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஒன்னே ஒண்ணு பண்றேன், என் வீட்டை நான் திறந்து கொடுத்துட்டு ஐயாவை கூப்பிடுறேன். ஐயா பிரசங்கம் பண்ணி பாட்டு பாடி அந்த சத்தியத்தை சொல்லட்டும், அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு என்று சொல்லி வீட்டை திறந்து கொடுக்க ஆரம்பித்தார்கள். நல்லா கவனிங்க, வீட்டை திறந்து கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்த ஜெப கூட்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பித்தது. 2 பேர் வந்தாங்க, 3 பேர் வந்தாங்க. கடைசியில எங்க அம்மா ஒரு ஓப்பனர் மாரி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கிரவுண்ட்ல, அந்த ஒரு காம்பவுண்ட்ல, பெரிய காம்பவுண்ட், கோட்ரஸ் காம்பவுண்ட் அது. அந்த காம்பவுண்ட்ல பெரிய கூட்டங்களை நடத்த ஆரம்பிச்சாங்க. பெரிய பெரிய ஊழியர்கள்லாம் வந்தாங்க. நான் அப்ப சின்ன பையன். பெரிய பெரிய ஊழியர்கள்லாம் அந்த ஜெப கூட்டத்துக்கு பல ஆயிரங்களை அம்மா செலவு பண்ணாங்க. எங்க அம்மாவுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், எப்படியோ வாழ்ந்திருந்த என்னை, மோசமான துரோகியாகிய என்னை ஆண்டவர் ரட்சித்து இன்றைக்கு எனக்கு நல்ல ஒரு அரசாங்கத்தின் வேலை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு, செழிப்பை கொடுத்திருக்கிறாரு. இதையெல்லாம் தேவன் எனக்கு கொடுத்தார். ஆனால் நான் என் தேவனுக்கு என்ன கொடுத்தேன் என்பதை அறிந்தவர்களாய் அந்த பகுதியிலே தனது வருமானத்திலே சம்பளத்தில் வந்ததான ஒரு பகுதியை எடுத்து வைத்து தாராளமாய் செலவு பண்ணாங்க. நான் சொல்றது 2000 சொல்றேன், 2000க்கு முன்னாடி சொல்றேன். தாராளமாய் செலவு பண்ணார். நிறைய பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா, அங்க போன ஜெப கூட்டம் நடக்குது, சாப்பாடு போடுறாங்க, போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. வந்தவங்களுக்கு எல்லாம் சாப்பாடெல்லாம் இருக்கு, உட்காந்து மீட்டிங் அட்டன் பண்ணாதான் சாப்பாடு சொல்லிட்டு உட்கார வச்சிருவாங்க. எங்க ஐயா வருவாரு, இல்லை விசேஷித்த ஊழியக்காரங்க வருவாங்க, பிரசங்கம் பண்ண ஆரம்பிப்பாங்க, வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிப்பாங்க, அபிஷேகம் இறங்க ஆரம்பிக்கும், வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அநேகருடைய இருதயம் தொடப்பட்டது, அநேகருடைய ஆத்துமாக்கள் மனமாறப்பட்டது. பாவத்தில் இருந்தவர்கள் அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பரிசுத்தத்துக்கு நேராக வந்தார்கள். அநேக தங்களை ஒப்பு கொடுத்தார்கள், குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டார்கள். அநேகருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் அதே பகுதியில் என் தாயாரை கொண்டு தேவன் செய்தார். 2 காரியம் பண்ணாங்க. 1 வீடு திறந்து கொடுத்தாங்க, தாங்கிட்ட வந்த வருமானத்தில் ஆண்டவருக்கு 1 கொடுத்தாங்க. அந்த சபையில, எங்க ஏரியாவில்
என் தாயார் செய்த ஊழியம் போல மற்ற எந்த விசுவாசி ஊழியம் செய்யவே இல்லை. இத்தனைங்க அம்மா ஒரு வெறும் விசுவாசி தான். அதுக்கப்புறம் தேவனுடைய வார்த்தை, ஒரு தேவ மனிதர் வந்து சொன்னாரு, நீங்கள் தேவனுக்கு செய்த ஒவ்வொன்றையும் தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார். எபிரேயர் 6:10 படி வார்த்தை, உங்கள் குடும்பத்திலிருந்து ஒரு மகனை தேவன் ஊழியத்திற்காய் பிரித்தெடுப்பார்கள். இன்னைக்கு என் குடும்பத்துல என்னை ஆண்டவர் ஊழியக்காரன் இருக்க செய்திருக்கிறார். அல்லேலூயா. எப்பயோ விதைச்ச ஒரு விதை, எப்பயோ விதைச்ச ஒரு பணத்தின் விதை, இல்லத்தை திறந்து கொடுத்த ஒரு விதை, இன்றைக்கு ஒரு பரிசுத்த சந்ததியை தேவன் எழுப்பியிருக்கிறார். கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி. என் தாயாருக்கு ஒன்று தெரிந்தது, தேவன் என்னை அழைத்த தேவனுடைய புண்ணியங்களை, மேன்மை மிக்க மதிப்பு நிறைந்த அந்த அபிஷேகத்தை, அந்த ரட்சிப்பை நான் வெளிப்படுத்துவதற்கு என் தாயார் தங்களை கீழ்ப்படுத்தினார்கள். என் அம்மாவுக்கு சபையில நல்ல மதிப்பு வந்தது. சகோதரி திலகாவினாலும், திலகா பையன் சொல்லிட்டாலுமே அவளுக்கு மரியாதை இருந்தது. எல்லாவற்றிலும் மரியாதை உண்டு. கிராம ஊழியர்களுக்கு அந்த கால்களை வைத்துக் கொண்டு போவாங்க. இதே சூனாம்பேடு, திண்டிவனம் பக்கத்து பகுதியில் இருக்கிற சூனாம்பேடு என்கின்ற இருளின் ஆவி, அந்த இதுல படைப்பாங்க இல்லையா, அந்த காவல் தெய்வம், வழி காவல் தெய்வம், அந்த குடும்ப வம்சாவளியில் இருக்கிற தகப்பனாருடைய குடும்பங்களுக்கு எப்படியாவது சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி சபையில் இருக்கிற மக்களை திரட்டி கொண்டு பல ஆயிரங்களை அந்த நாட்கள்ல செலவு பண்ணாங்க. 2000 அந்த காலை வச்சுட்டு ஓடி போயிட்டு சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. அவர்கள் செய்த ஒவ்வொரு ஊழியமும் தேவனுடைய கிருபையினாலே, அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த பகுதியில் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட செய்தது. அல்லேலூயா. எதுக்கு இதை சொல்றேன்னா, இன்னைக்கு நீங்கள் எல்லாம் ஒரு காஸ்பல் லீடரா மாறணும். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க எல்லாம் காஸ்பல் லீடரா மாறணும். பாதி பேர் எப்படி உட்காந்துக்கிறாங்க, எனக்கும் அதுக்கு சம்போதமே இல்லையே, வேற எதாவது சொன்னாலும் செஞ்சுட்டு போகலாம், இதெல்லாம் செய்யணுமோ? நீங்க தான் செய்யணும். உங்களை குறிச்சு தான் அந்த வசனம் சொல்லுது. மறுபடியும் அதே வசனத்தை வாசிச்சுட்டேன், தெளிவா வாசிங்க. நீங்களோ இப்படி வாசிங்க, எங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான சனம். இதுல என்னை பத்தி தான் போட்டிருக்கா இல்ல உங்களை பத்தி போட்டிருக்கா? என்ன பாருங்க, என்னை பத்தி மட்டும் தான் போட்டிருக்கா இல்ல உங்களை பத்தி போட்டிருக்கா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், உங்களை பத்தி போட்டிருக்கா என்னை பத்தி போட்டிருக்கா? பாதி பேருக்கு வரல, கையை தூக்கணும் வச்சு சொல்லி நான் மாத்திக்கணும். உங்களை பத்தி தான் மெயினா சொல்லியிருக்கு. ஆக்சுவலா பேதுரு யாருக்கு எழுதுறாருன்னா ஊழியக்காரர்கள் எழுதல, விசுவாசிகளுக்கு. அன்னைக்கு இருந்த சபையினுடைய உபத்திரம் மகா கொடுமையான உபத்திரம், பாடுகளும் நிந்தைகளும். எங்க போனாலும் கிறிஸ்தவனை அழிக்கிறாங்க, கொளுத்தி சாகடிக்கிறாங்க, வெட்டி சாகடிக்கிறாங்க, சிங்கத்துக்கு உள்ள போட்டு சாகடிக்கிறாங்க, சபையை உடைக்கிறாங்க, சபையில வச்சு எரிக்கிறாங்க. எல்லாமே போயிட்டு இருக்குது, பிரதான அப்போஸ்தலர்கிட்ட போயிட்டு இருக்குது. அப்போ பேதுருக்கு ஒரு ஆவியில உணர்ந்தது வந்து எழுதுற லெட்டர் தான் இந்த லெட்டர். அது சொல்றாரு, பயப்படாதீங்க, அந்த காலத்துல இருந்து உங்களை அழிச்சிட்டாரு இல்லையா, நீங்க ஒண்ணு செய்யுங்க, இங்க இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி அவருடைய புண்ணியங்களை அறிவிச்சுக்கிட்டே இருங்க, இயேசுவை பத்தி பேசிக்கிட்டே இருங்க. இது உங்களை தெரிந்து கொண்ட தேவனுடைய நோக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், எல்லாம் என்ன பாருங்க, இந்த புண்ணியங்களை அறிவிக்கிற இந்த ஸ்தானத்துக்கு நீங்க வரலைன்னா, உங்க கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் அற்பமா எண்ணப்படுற யாராவது ஒருத்தர் எழுப்பி உங்க மூக்க உடைப்பாங்க. நான் சேலஞ்சே பண்றேன். நீங்க ஒண்ணு வீட்டை திறந்து கொடுத்து செப கூட்டங்களுக்கு, நேர ஆத்துமாக்களுக்காய் நீங்கள் கண்ணீர் வடிக்காமல், உபவாசிக்காமல், பாரப்படாமல், எவன் வாழ்னா என்ன, எவன் எங்க இருந்தான்னா, நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், எனக்கு வேலையில நல்ல வருமானம் வந்தா போதும், வேலையில உயர்வு வந்தா போதும், என் பிள்ளைங்க படிச்சு வெளிநாடு போனா போதும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, உன் கண்ணுக்கு முன்னாடி அற்பமா எண்ணப்படுகிற ஒருவனை கொண்டு வந்து உன் மூக்கு கத்தர் அறுப்பார். அவருக்கு தெரியும் ட்ரீட்மெண்ட்லாம். உண்மையா சொல்றேன், நம்ம ஆண்டவருக்கு ஏதோ ஒரு விதத்துல உண்மையா ஊழியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் அதுதான் சொல்லுவேன், என்னுடைய செய்திகளை வாலிபர்களுக்கு சொல்லுவேன். வாலிபர்களே, உங்களுடைய கையில இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய கோலியாத்தின் பட்டயம். உங்களுடைய செல்போனை கொண்டே நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு எதாவது இது சொன்ன ஈஸியாக புரியும்.
நான் நியூஸ்ல பார்ப்பேன், அந்த ட்ரெண்டிங்ல ஒரு நியூஸ்லயே வரும். ஒரு பிரபலமான ஒரு நடிகருடைய டீசர் வெளியான நேரத்துல 1 மணி நேரத்துல இத்தனை மில்லியன் கடந்ததுன்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா செய்தி? எல்லாம் என்னைய பாருங்க. ஒரு மணி நேரத்துல இத்தனை மில்லியன் டீசரை பார்த்தார்கள், இவ்வளவு பேர் பார்த்தார்கள், அவ்வளவு பேர் பார்த்தார்கள் சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? அதுக்கு என்ன காரணம்? அந்த நடிகர்கள் தங்களுக்கான ஒரு ஐடி விங் வச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய வேலை என்னன்னா, அதுல ஒரு 100 பேர் பண்ணுவீங்களேன், அந்த 100 பேரு அந்த டீசரை ப்ரமோட் பண்றதுக்கு எல்லா விதமான வேலைகளை செய்வாங்க. அன்னைக்கு ட்ரெண்டிங்ல கொஞ்சம் அப்படியே முன்னாடி செல்லுப்பி ஓபன் பண்ண உடனே அது முன்னாடி வர மாதிரி ட்ரெண்டிங்ல அதை என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு வருவாங்க. ஹேஷ்டாக் கொடுத்து அதை ஃபாலோ பண்ண வச்சு அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அதை பார்க்க வச்சு அப்படியே ஒரு ட்ரெண்டிங்ல கொண்டு வந்து அதை நிக்க வச்சிருவாங்க முன்னாடி. அழிந்து போற ஒரு தலைவனுடைய, அழிந்து போற ஒரு மனிதனுடைய, நரகத்துக்கு நேராக நடத்துகிற ஒரு தலைவனுடைய ஒரு காரியத்திற்கு இந்த உலகம் அதி தீவிரமாய் செயல்படும் என்று சொன்னால், உனக்காக எனக்காக தன்னுடைய ஜீவனையும் பாராமல் சரீரம் கிழிக்கப்பட்டு, கைகளிலே ஆணிகள் அடிக்கப்பட்டு, தலையில முள்முடி கிரீடம் சூடப்பட்டு, சகலவற்றிலும் உபாதைகளுக்குள்ளே உனக்காக எனக்காக சகலவற்றிலும் சகித்த இயேசுவுக்காக நீ ஏதாவது செய்ய வேண்டும். சும்மா ஆமென் போட்டு போற வேலைலாம் கிடையாது. உன் வேலையை நீ ஆரம்பிக்கிறது இந்த நாள் தான் முக்கியம். இன்னைக்கு அது ரட்சணித்த நாள். இன்றைக்கு நீ இயேசுவை அறிவிக்க வேண்டிய நாள். ஏதோ ஒரு ஐயா வந்தாரு இன்னைக்கு சொல்லிட்டு போனார்லாம் கதையே கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஒரு தேவனுடைய வார்த்தையாக ஒரு எக்கால சத்தமாய் ஆண்டவர் பேச விரும்புகிற ஒரு காரியம். அவருடைய புண்ணியங்களை, அவருடைய ரட்சிப்பின் அனுபவங்களை, அவர் சீக்கிரமாய் வருகிறார், அவனுக்குரிய எல்லா பலன்களையும் அவரோடு கூட வருகிறது என்கின்ற சத்தியத்தை அறிவிக்கிற ஒரு தேவ மக்களாக நீங்கள் மாற வேண்டும். கண்டதையும் பார்த்து என்ன பண்றீங்க? ஒரு அம்மா பாக்குது, என்கிட்ட ஒரு சபைக்கு போயிருந்தேன். அன்னைக்கு காலையில தான் அவங்க சபைக்கு போறேன். அன்னைக்கு ஸ்டேட்டஸ் வச்சிருக்குது, ஒரு சீரியல் நடிகர் தூக்கு போட்டு செத்து போச்சு. அதுக்கு இந்த ஆழ்ந்த அனுபவத்தை யோகா இந்த செத்து போச்சு நமக்கு அவ்வளோ சொல்லிட்டு ஒரே சொட்டிங் கண்ணீரெல்லாம், ஒரு ஐகானிக்கெல்லாம் இமோஜெல்லாம் வச்சு பயங்கரமா அழுது மூக்க வடிச்சுட்டு உட்காந்துக்குது. அன்னைக்கு நான் வேற போயிட்டேன். வேற போனவனே சொல்லிட்டேன், இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்கெல்லாம் சினிமா நடிகைகளுடைய மரணத்தை, தற்கொலை மரணத்தை இவங்க அனுதாபமா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, அதை ஷேர் பண்றாங்க. ரெஸ்ட் இன் பீஸ் கிறிஸ்தவன் தான் போடுறான். ஐயா அதுக்கு ஒண்ணு ஆண்டு அழைக்கலையா. மரணம் என்பது எல்லாருக்கும் எல்லா விதத்திலும் ஒரு விதத்துல வரும். நான் செய்ய வேண்டியது ஒண்ணுதான், கர்த்தருடைய வசனத்தை மற்றவர்களுக்கு பரப்பணும், மற்றவர்களுக்கு இயேசுவை போய் நான் அறிவிக்கணும், போகிற இடமெல்லாம் இயேசுவுக்கு அவனை சொந்தமா இழுக்கணும். இந்த காரியத்தை குறித்து தான் யோசிக்கணும். வாலிபர்களுக்கு சொல்றேன், சில வாலிபர்கள் ரொம்ப அசால்ட்டா இருக்கிறீங்க. நீங்க அசால்ட்டா இருக்கிறீங்க, கர்த்தர் வேற மாதிரி ஒரு செய்கை ஒன்று செய்வார். தேவனுக்கு உன்னுடைய வாலிப பிரயாணத்தை ஒப்பு கொடுத்துட்டு அவருக்கு ஏற்ற விதத்திலே நீ உன்னை அர்ப்பணித்து ஆரம்பித்து விட்டாய் என்று சொன்னால், ஆண்டவர் உன்னை பல மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களை கொண்டு ஆண்டவர் தேசத்திலே மகிமையான எழுப்புதலில் அற்புத அடையாளங்களை செய்யவும் அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆனா நீ தான் அதை விட்டு கொடுத்து வரணும். நீங்க ஆண்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்கு அப்படியே மாதிரி தயக்கப்பட்டு, என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான், என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட பேசாம போயிடுவான், பரவாயில்ல, பேசாம போனாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவுக்காக இழந்து போ. இப்படிதான் எங்களை வளர்த்தாங்க. கிறிஸ்துவுக்காக நீ கிறிஸ்துவை போய் அறிவிக்கும் பொழுது ஒருவர் அதை மதம் என்று பேசி அவர்கள் பூதாகாரமாய் பிரச்சனையை உருவாக்கி உன்னை தூஷித்தாலும் அடித்தாலும் என்ன செய்தாலும் சரி, அதை கிறிஸ்துவுக்காக சகித்துக்கொள். அதனால அவங்க உன்னை விட்டு பேசாம போனாலும் பரவாயில்ல, உன்னை கிட்ட சேர்க்காம இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவித்து தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க அதி தீவிரப்படு. விசுவாசிகளுக்கு நான் தான் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இருக்கு. உங்க வீடு தான் நீங்கள் அருகாமையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். அது பிசாசு என்ன பண்ணி இருக்கிறானா, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அதுல உடன்படாதபடிக்கு எல்லாரையும் குழப்பி வச்சிருக்கிறான். இப்ப நீங்க ஆவியில உந்தப்பட்டு போயிட்டு ஜெபக்கூட்டம் நடத்தலாம்னு போனாலும் உங்க வீட்டுல இருக்கிறவங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப நீ முதல்ல ஒண்ணு செய்யணும், முதல்ல நீ ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சுட்டு உபவாசத்துல எல்லாருடைய வாயை கட்டிட்டு அதுக்கப்புறம் போய் சொல்லு.
எப்பா ஆண்டவர் என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், இங்க இருக்கிற பகுதி மக்களை ஆசீர்வதிக்கணும். நாளைக்கு ஆண்டவர் வரும் பொழுது நான் வெறும் கையா போய் அவர் இடத்துல நிற்க முடியாது, அவருக்கு நான் ஏதாவது ஒன்று செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதை ஷேர் பண்ணி தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு சொல்லி அவர்களையும் முன்னோடு கூட சேர்த்து ஊழியத்தை நிறைவேற்று. அதுக்குன்னு போய் தனியா சபை வச்சுறாங்க. இன்றைக்கு இருக்கிற விசுவாச கூட்டங்கள் அது ஒரு பாதிப்பு இருக்கு. மைக்கு தரலினா பாட்டு தரல பாச சொல்லி சபையை விட்டு வெளியே போயிட்டு சபை வச்சிடறாங்க. நீங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க, உங்களை நான் சொல்லல. உங்களுடைய சுவிசேஷ பாரம், உங்களுடைய கடமையை உணர்ந்தவர்களாய் புண்ணியங்களை அறிவிப்பதற்கு, தேவனுடைய வார்த்தைகளை அறிவிப்பதற்கு நீங்கள் அதிக ஆயத்தமாக வேண்டும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிச்சிடறேன். அப்போஸ்தலர் 30:31 வாசிங்க. அதற்கு கொர்நேலியு 4 நாளுக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவனுடைய சந்நிதியில் அருளப்பட்டது. நல்லா போதும், நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். இங்க கொர்நேலியை பத்தி சொல்லுகிறது. நான் கொர்நேலியை ஏன் கொண்டு வரன்றது உங்களுக்கு புரியும். அப்பதான் கொர்நேலியு எப்பொழுதும் தேவனை நோக்கி செபிக்கிறவன், ஆண்டவர் சமூகத்திலே தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்திலே எல்லாவற்றையும் வெளியரங்கமாய் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையும் உத்தமத்தோடு கூட வாழ்ந்த நீதிமான். இப்ப அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல கர்த்தர் இப்ப தரிசனம் ஆகிறார் தேவதூதனை வைத்து. அப்ப சொல்றாரு, பேதுருன்ற ஒருத்தன் இருப்பான், அவனை நீ கூப்பிடு, மீதியை நான் அவனை வச்சு செய்வேன் அல்லது பேசுவேன்னு சொல்லிடுறாரு. உடனே தான் கூட இருந்த ஒரு ஆளை பேதுரு இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. இப்ப பேதுருக்கு தேவன் ஒரு தரிசனம் கொடுத்துட்டு, இப்போ நான் அனுப்பிச்சிருக்கிறேன். இப்ப அங்கிருந்து கிளம்பி இங்க வந்துடுறாங்க. இப்ப இங்க வந்த உடனே அவங்க வீட்டுல நடக்கிற விஷயத்தை கொர்நேலியு சொல்றாரு பேதுரு கிட்ட. அது சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான வேத வசனம் அங்க மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆக்சுவலா இது கொர்நேலியுக்கு மட்டும்தான் வந்த ரெவலேஷன். அவன் ஏதோ ஒரு தேவ திட்டத்தை புரிந்து கொள்வதற்காய் அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான். அதாவது கர்த்தருடைய வார்த்தையை பேதுருவின் வழியாய் அறிந்து கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறான். ஆனா கொர்நேலியு பண்ண காரியத்தை பாருங்க. 32-33 வாசிங்க. யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி, பேதுரு என்ற மறுபெயர் கொண்டு சீமோனை வரவழைப்பாயாக, அவன் கடலோரத்திலே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோனுடைய வீட்டில் தங்கி இருக்கிறான், அவன் வந்து உன்னிடத்தில் பேசுவான் என்றார். அடுத்த வார்த்தை நல்லா கவனிங்க. அந்தபடியே கொர்நேலியுவாகிய நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். நீர் வந்தது நல்ல காரியம், தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு. அங்க நாங்கள் என்று யார் வந்துட்டா? நீங்க தனியா வர வரைக்கும் உங்களுடைய காரியங்கள் முழுமையாக அறிவிக்கப்படாது. உங்களை குறிச்சு ஆண்டவர் பேசிட்டா இருப்பார் தான், ஓகே ரைட்டு. பட் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நான் மட்டும் பரலோகம் போவதோ அல்லது நான் மட்டும் சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறதோ, நான் மட்டும் சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற காரியம் எனக்கு மட்டும் அல்ல, என்னை சார்ந்திருக்கிற என் குடும்பத்திற்கும் என் உறவுகளுக்கும் நான் அதை ஸ்ப்ரெட் பண்ணணும். பக்கத்தம்பா சொல்லுங்க, உங்கள் வழியாய், ஹலோ என்னைய எல்லாம் என்னை பார்த்து பேசுங்க, என் வழியாய் என் குடும்பங்களுக்கு என் உறவுகளுக்கு சுவிசேஷத்தை கடத்துவதற்கு நான் கடனாளி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கொர்நேலியு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். தெளிவாய் வேதம் சொல்லுகிறது. பேதுரு என்கின்ற ஒருவன் வருகிறான், வார்த்தை அறிவிக்க வருகிறான். அவன் தெரிஞ்சுக்கிட்டான், என்கிட்ட மட்டும் இல்ல, என் கூட இருக்கிற அநேகரும் அந்த வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் குடும்பத்தை திறந்து கொடுப்பதுதான் தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிறதான எதிர்பார்ப்பு. நீங்களும் உங்கள் குடும்பமாய் சேர்ந்து வந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதுதான் தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு. இல்லையா? என் பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டாங்க, எங்க வீட்டுக்காரர் கீழ்ப்படிய மாட்டாரு, சொந்த பந்தங்கள் கீழ்ப்படியாது, அதை பத்தி நீ கவலைப்படாத. அவங்களுக்காக ஒரு நாள் நீ உபவாசம் பண்ணி தியாகம் பண்ணி பணத்தை விரைய பண்ண. நீ பண்ற ஒரு ரூபா கூட பரலோகம் கணக்குல வச்சு உன் தலையில தான் அதை திருப்பி கொடுக்கும். கையை தட்டி கையை தட்டி. நாங்க வாலிபர்களுடைய 5 விதமான ஊழியங்களுக்காக வாலிபர்கள் எழுப்பப்படும் என்று சொல்லி தரிசனம் கூட்டம் நடத்துவோம். யாருடைய ஒத்தாசை தயவுல எங்களுக்கு கிடையாது. பரலோகத்தை நம்பி இறங்கிடுவோம். எல்லாமே பரலோகத்திலிருந்து ஆண்டவர் அனுப்புகிற ஆட்கள் அவர்கள் கொண்டு வருகிற காணிக்கைகளை வைத்துதான் ஊழியத்தை நடத்துவோம்.
70,000 80,000 1 லட்சம் வரும் போகும் பட்ஜெட். என்கிட்ட அந்த அளவுக்கு சோர்ஸ் கிடையாது. ஆனா அந்த மீட்டிங்கை நான் பண்ணி முடிச்சதுக்கு அதுக்கப்புறம் எங்க வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லையற்றது. கையை தட்டி நான் ஆண்டவருக்காக எவ்வளவு செலவு செய்கிறனோ அதை ஆண்டவர் திருப்ப கொடுத்துருவார். நீ அதை அவருக்காக விதைக்கிற விதை, அதை நீ பலனை பார்க்காம ஒன்று வெறுமையா விட்டுறவே மாட்டார். என்றைக்கு சுவிசேஷத்திற்காக தன் கையை தாராளமாய் கொடுக்க ஆரம்பித்து வீட்டை திறந்து கொடுத்தார்களோ, இன்றைக்கு ஆண்டவருக்காக ஒரு கூட்ட சங்கதியை தேவன் அந்த பகுதியில் தேவன் சந்தித்திருக்கிறார். கையை தட்டி அநேக குடும்பங்களை தேவன் கொர்நேலியுவாய் தான் பார்க்க ஆரம்பிக்கிறார் ஆண்டவர். நீங்க கொர்நேலியுவா எத்தனை பேர் உங்களுடைய வீட்டை திறந்து கொடுக்க போறீங்க? உங்களுக்கு பெருசாலாம் யாரும் வேணாங்க. நல்லா புரிஞ்சுங்க, உங்களை வழிநடத்துகிற உங்கள் மெய்ப்பர்கள் வழியாய் தான் ஆண்டவர் உங்களை கொண்டு பலத்த கிரியைகளை உங்கள் வீடுகளிலே ஆண்டவர் செய்ய ஆரம்பிப்பார். பெருசா இவரை கூட்டின்னு வரணும் அவரை கூட்டின்னு வரணும் யாரையும் கூப்பிடாதீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு காரணக்கத்தா ஒரே ஒரு நடுநிலையான ஆள் யாருன்னா உங்களுடைய மெய்ப்பர் தான். மெய்ப்பரை தாண்டி எப்பேற்பட்ட வரம் பெற்ற பெரிய ஆட்களே வந்தாலும் கூட நீங்கள் அங்கீகரிக்க வேண்டாம். உங்கள் சபையினுடைய ஒழுக்கத்தோடு நீங்கள் சேர்ந்து செய்கிற இந்த ஊழியத்தை பரலோகம் கனப்படுத்தும். அல்லேலூயா. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில புண்ணியங்களை அறிவிப்பதற்காக நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுப்பதற்கு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். சுவிசேஷத்தை அறிவிக்க தீவிரப்படுங்க. வேலையில வசனத்தை பேச, அநேகரோடு கூட சம்பாஷிங்க. அநேகர் உடைஞ்சு வராங்களா, காயப்பட்டு வராங்களா, அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு சொல்லுகிற 4 சுவிசேஷ புத்தகங்கள் உண்டு. இது 4 படிச்சாலுமே நீ உருப்படியா தேவனுக்காக ஊழியத்தை செய்வதற்கு அது ஏதுவாய் மாறிவிடும். அதை நீ செய்ய ஆரம்பிச்சுன்னா போதும், உன் பேரில் ரட்சிக்கப்படுகிற ஆத்துமாக்களை பரலோகம் கணக்கில் வைத்துக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்படி கண்களை மூடி